அந்த பணத்தை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க, அதை பத்திரமாக சேமிச்சு வைக்கிறது, உபயோகமா யூஸ்ஃபுல்லா அதை வந்து நம்ம பண்ணணும். அப்போ அந்த பணம் சம்பாதிக்கணும்னா பணத்தை ஈர்க்கணும். அதாவது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், நேர்மையான முறையில நம்ம சம்பாதிக்கணும். அப்படி வர பணமும் சிலருக்கு வந்து விரயமாகிட்டே இருக்கும். செல்வம் சேரல, என்னடா வருது, இவ்வளோ கஷ்டப்படுறோம், திரும்ப விரயமான செலவே போயிட்டு இருக்கே அப்படின்னா, அந்த பணத்தை நம்ம கிட்ட தக்க வைக்கிறதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம பரிகார முறையோடைய இதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சில மங்கள பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ பணத்தை ஈர்க்கணும்னா நம்ம பணம் வைக்கக்கூடிய இடம், பீரோல, எல்லார் வீட்லயும் இது பீரோ கண்டிப்பா இருக்கும். எதுக்காகனா அது பார்க்கும்போதே நமக்கு அப்பா இது ஃபுல்லா என்ன நம்ம நினைப்போம்னா, செல்வம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுவே வந்து ஒரு புதையல் மாதிரி தான் நம்ம பார்ப்போம். பொத்தி பொத்தி வச்சுப்பாங்க. நீங்க சொல்லும் போதே நான் அப்படியே இமேஜின் பண்ணிட்டேன் மேம். பீரோ ஃபுல்லா கட்டுக்கட்டா பணம் இருக்கு எனக்கு. நல்லது. அந்த மாதிரி நம்ம நல்லா ஒர்க் பண்ணி நம்ம எடுக்கிற பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மயிலிறகுல செஞ்ச விசிறி இருக்கும். மாலை கடவுளுக்கு நம்ம வந்து சாத்துவோம். மயிலிறகு மாலை போடுறது. ஸோ அந்த ஒரு இறகு நம்ம வந்து பீரோவில் வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை ஈர்த்து கொடுக்கும் நமக்கு.